நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முஅத்தின், அந்த முஅத்தினிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், அரிஹ்னா பிஸ் ஸலாத்தி யா பிலால், பிலாலே தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லி அந்த தொழுகையின் மூலம் எங்களுக்கு ராஹத்தை, மன அமைதியை ஏற்படுத்து என்று சொல்வார்கள். அதே போன்று அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் அப்த யுனாஜி ரப்பஹு வஹுவ ஃபிஸ் ஸலா, ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் என்று சொன்னார்கள். தொழுகையிலே ஒரு மனிதன் ஈடுபடுவது என்பது அல்லாஹ்வுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம். அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அக்ரப மா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுவென்றால் அது சுஜூது தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொழுகையிலே நம்மால் மன அமைதியோடு கண் குளிர்ச்சியோடு சந்தோஷமாக ஈடுபட முடிகிறதா என்ற ஒரு சாதாரணமான கேள்வியை ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேட்டு பார்த்தால், தொழுகையிலே ஆசை, தொழுகையிலே விருப்பம், அடுத்த தொழுகைக்கு எப்போது அதான் சொல்லும் என்ற தேடல், இது நம்மிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் நம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது என்றால், முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே, முனாஃபிக்குகள் இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பேறிகளாகத்தான் எழுந்து நிற்பார்கள், அதாவது எப்போது தொழுது முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், சலாம் கொடுத்தவுடன் ஓடி விடுவார்கள். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும்.